இது கேரளாவின் அடர்ந்த காடுகளுக்குள் மறைந்து கிடக்கும் ஒரு அதிசயம். சபரிமலைக்கு புறம்பாக ஐயப்பனின் இன்னொரு தெய்வீக வடிவம் பாலசாஸ்தா. இங்கே சாஸ்தா யோகியாக இல்லை, சிறுவனாக இருக்கிறார். புனிதமான முகத்தில் புன்னகையுடன் நம்மை வரவேற்கிறார். இதுவே குளத்துப்புழை ஐயப்பர் கோவில். மீன்கள் கூட இங்கே புனிதம் பெறும் இடம். பெண்களும் குழந்தைகளும் தெய்வத்தை அணுகும் அனுபவம். இன்று அந்த புனித தலத்தின் கதையை, அதன் வரலாற்றையும் அதன் அதிசயங்களையும் நாமும் சேர்ந்து கண்டுபிடிக்கப் போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அழகிய கேரளத்தின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள இயற்கை மனதை மயக்கும் அழகான குளத்துப்புழை என்ற கிராமத்திற்கு செல்கிறோம். அங்கு புகழ்பெற்ற பாலசாஸ்தா ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. இந்த ஊர் பசுமை நிறைந்த மலைத்தொடர்கள் மற்றும் காட்டுப்பகுதிகளால் சூழப்பட்ட அமைதியான இடமாகும். குளத்துப்புழை ஆறின் மென்மையான ஓசைகள் இதை மேலும் அமைதியான சூழலாக்குகின்றன. பறவைகளின் இனிய குரலும் மெல்லிய காற்றின் மென்மையான ஓசையும் இந்த இடத்தின் அமைதியை மேலும் அழகுபடுத்துகின்றன. இங்கே உள்ள அமைதியான சூழல் உங்கள் மனதை சாந்தியூட்டும். இக்கோயிலின் கட்டுமானம் குறித்த ஆண்டு அல்லது கல்வெட்டு ஆதாரங்கள் இல்லை. வரலாற்று ஆவணங்கள் எதுவும் இல்லாத போதிலும் இது மிகவும் பழமையான கோயில் என பொதுவாகவே அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் உள்ள மீன்கள் தெய்வீகமாக கருதப்படுவதால் மீனோட்டு என்ற வழிபாடு இன்றும் நடைபெறுகிறது. மக்கள் கோயில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவளிக்கின்றனர். இது ஒரு வகை பிரார்த்தனையாக கருதப்படுகிறது. குளத்துப்புழை ஆற்றில் காணப்படும் மீன்கள் பெரும்பாலும் மக்சீர் டோர் ஸ்பெஷீஸ் எனப்படும் அரிய இனத்தைச் சேர்ந்தவை. இவை தூய்மையான ஆக்சிஜன் நிறைந்த நீரில் மட்டுமே வாழக்கூடியவை. அதாவது இந்த ஆறு இன்னும் இயற்கை மாசற்ற நிலையிலே இருப்பதற்கான சூழலியல் சான்று இதுவாகும். மீன்களை கொல்லவோ பிடிக்கவோ விற்கவோ இங்கு அனுமதி இல்லை. கோவில் வனத்துறை இரண்டும் இணைந்து அவற்றை பாதுகாக்கின்றன. இதனால் இப்பகுதி மீன்களின் புனித தலம் என்று அழைக்கப்படுகிறது. குளத்துப்புழை ஐயப்பன் கோயிலின் உருவாக்கம் குறித்து பல புராணக் கதைகள் மற்றும் பாரம்பரிய தகவல்கள் நிலவுகின்றன. முக்கியமான 3 வழக்கமான நம்பிக்கைகள் உள்ளன. பகவான் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் பரசுராமர் கேரளத்தை கடலில் இருந்து மீட்ட பின் 5 முக்கிய சாஸ்தா கோயில்களை நிறுவியதாக நம்பப்படுகிறது. இதில் ஒன்று குளத்துப்புழை. இவர்தான் இங்கு சாஸ்தா மூர்த்தியான ஐயப்பனை நிறுவியதாக கூறப்படுகிறது. பாண்டியர் வம்சத்தைச் சேர்ந்த பந்தள அரச குடும்பத்தினர் திருவிதாங்கூர் பகுதியை ஆண்ட காலத்தில் பந்தளம் ராஜா இக்கோயிலை கட்டியதாக நம்பப்படுகிறது. இது சபரிமலையை சார்ந்த ஐயப்பனின் சிறுவயது உருவமான பாலசாஸ்தாவை நிறுவிய புனித இடமாக கருதப்படுகிறது. கொட்டாரக்கரை பகுதியை ஆண்ட ஒரு அரசரும் அவருடைய ஆட்களும் காட்டில் கல்லடையாற்றின் கரையில் ஒருமுறை தங்க நேர்ந்தது. அப்போது உணவு சமைப்பதற்காக அடுப்பு மூட்ட கல் தேடினர். 3 கற்களும் ஒரே அளவில் கிடைக்கவில்லை. ஒரு கல் மட்டும் சற்று பெரிதாக இருந்தது. அளவில் பெரிதாக இருந்த கல்லை அதைவிட பெரிதான ஒரு கல்லை கொண்டு உடைக்க முயற்சித்தனர். உடைக்க நினைத்த கல் உடையாமல் உடைக்க பயன்படுத்திய கல் 8 துண்டுகளாக உடைந்தது. உடைந்த பகுதிகளில் இருந்து இரத்தம் வழிந்தது. அரசரிடம் செய்தி தெரிவிக்கப்பட்டு தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டதில் சிதறிய கல் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பன் உருவம் என்று தெரிய வந்தது. பரிகாரமாக அவ்விடத்தில் குழந்தை வடிவான ஐயப்பனுக்கு கோவில் கட்டப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது என்பது மரபு வழி செய்தி. சிதறிய 8 துண்டுகளும் கருவறையுள் உள்ளன. பூஜை சமயத்தில் இவை ஒன்றாக வைக்கப்பட்டு வழிபட்ட பின் வழக்கமான நிலையில் வைக்கப்படுகின்றன. குளத்துப்புழை ஐயப்பன் கோவில் ஐயப்பனின் முக்கியமான கோவில்களுள் ஒன்று. இங்கு ஐயப்பன் குழந்தையாக காட்சி தருவதால் பாலசாஸ்தா என்று அழைக்கிறார்கள். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக இக்கோயிலின் வாசல் சிறு குழந்தைகள் நுழையும் அளவிற்கே உள்ளது. இக்கோவில் கேரள கட்டிட அமைப்பைச் சேர்ந்தது. மரத்தாலான கோவில். நடுவில் கருவறையும் சுற்றி மரத்தாலான கூரையுடன் கூடிய சதுர வடிவ பிரகாரம். இங்கு ஐயப்பன் பாலகனாக கருவறையுள் காட்சி தருகிறார். பிரகாரத்தின் வலப்புறத்தில் யட்சியம்மன் சந்நிதி உள்ளது. குழந்தை வரம் வேண்டி இந்த அம்மனுக்கு தொட்டில் கட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரகாரத்தை வலம் வரும்போது தனியே பிரிந்து செல்லும் பாதை திறந்தவெளி கோவிலாக அமைந்துள்ள நாகராஜர் கோவிலுக்கு இட்டுச் செல்லுகிறது.
இவ்விரண்டு சந்நிதிகள் தவிர கோவிலைச் சுற்றி விநாயகர், மாம்பழத்துரையம்மன், பூதத்தார் சந்நிதிகளும் அமைந்துள்ளன. கோவிலை ஒட்டி கல்லடையாறு ஓடுகிறது. குளத்துப்புழை ஐயப்பனின் அழகில் மயங்கிய மச்சக்கன்னி ஒருத்தி அவரை திருமணம் செய்ய விழைய ஐயப்பன் மறுத்துவிட்டார். அதனால் அவள் அவரை பார்த்து கொண்டே அப்பகுதியில் வாழும் வரத்தையாவது தனக்கு தர வேண்டுமென ஐயப்பனிடம் வேண்ட, அவரும் தனது தளத்தில் ஓடும் ஆற்றில் மீனாக இருக்கும்படி அருளினாராம். மச்சக்கன்னியும் அவள் தோழியரும் கல்லடையாற்றின் இப்பகுதியில் மீன்களாக வாழ்வதாக ஒரு நம்பிக்கை. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வேண்டுதலுக்காக இங்குள்ள மீன்களுக்கு பொறி போடுகின்றனர். ஆற்றின் மற்ற பகுதிகளில் இல்லாத அளவில் இங்கு மீன்கள் அதிகளவில் காணப்படுகின்றன. இது நம் புனித பயணத்தின் முடிவல்ல, இன்னொரு துவக்கம்தான். குளத்துப்புழையின் சாஸ்தா நமக்கு அருளிய அமைதி, அந்த நதியின் ஒவ்வொரு அலைக்கும் சொல்லாமல் கூறும் பக்தி. இந்த பயணத்தை உங்களுடன் பகிர்ந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. அர்ப்பணம் சாஸ்தாவுக்கும், இயற்கைக்கும், பக்திக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா.